ஒரு பக்கம் டீம் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா T20 எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் கௌதம் கம்பீர் ஃபர்ஸ்ட் டைம் கோச் பண்றாரு. அது போட்டோன்னே இப்போ கண்டென்ட்குள்ள வாங்க, எதுக்கு இங்கேயே வந்து அங்க சாரிடா அது தனியா வீடியோ வேற போட்டுருக்கோம். என்னதான் மென்ஸ் டீம் நீங்க தனியா கவனிச்சிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஏசியா கப் போயிட்டு இருக்கு விமென்ஸ் டீமுக்கு. விமென்ஸ் டீம் பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டீமையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். டீம் இந்தியா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செமிஃபைனல் போச்சு, கலக்குன்னு கலக்கினாங்க. அதை பத்தி ஃபுல்லா நம்ம வீடியோக்குள்ள பேசுவோம். ஏன்னா அவங்க கலக்குன்னு தானே எங்களால அதிகமா பேச முடியாது. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட டெஸ்ட் டீமுக்கு இல்ல பும்ராவா யார வைஸ் கேப்டனா போடலாங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போட்டாங்களே அது தெரிஞ்சுப்போம். போவோமா? எஸ். ஆலிநாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஒலிம்பிக் நிதிஷ் அவர்கள். ஒலிம்பிக் அடுத்த வீடியோ நிதிஷ். ஓகே நிதிஷ், சூப்பர் நிதிஷ். எஸ், ஏசியா கப் போயிட்டு இருக்கு உமன்ஸ் டீமுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த மேட்ச் வந்து இன்னைக்கு செமிஃபைனல் நடந்துச்சு. ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், தாய்லாந்து வருமா பங்களாதேஷ் வருமானு கேட்ட கேள்வி பங்களாதேஷ் தான் வருவாங்க, டீம் இந்தியா கிட்ட அடி வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன். சொல்லு, யார் வந்திருந்தாலும் அவ்வளவுதான் அடி வாங்கியிருப்பாங்க. இல்ல நான் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் சொல்லியிருந்தீங்க. ப்ரெடிக்ஷன் கேட்கலாம், கரெக்டாக தான் சொல்லியிருந்தீங்க. ப்ரெடிக்ஷன் இன்னொரு ப்ரெடிக்ஷனும் பண்ணியிருக்கீங்க, அதுவும் நடக்கும் நம்புவோம். அதாவது இந்தியா வெஸ் பாகிஸ்தான் ஃபைனல் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவும் நடக்கும் நம்புவோம். இந்தியா சாம்பியன் ஆகும் நான் சொல்லியிருந்தேன், அதுவும் நடக்கும் நம்புவோம். கண்டிப்பா இந்தியா தான் சாம்பியன்ஸ் ஆவாங்க. 2004 இருந்து இப்போ வரைக்கும் டாமினன்ஸ் மட்டும் தான் ஏசியா கப் பொறுத்தவரைக்கும். பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியாக்கான செமிஃபைனல் மேட்ச், அது ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு சூப்பரா இருந்துச்சு, ஃபேன்ஸுக்கு அப்படி இல்ல. இல்ல பவுலிங் நல்லா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஓகே, 80 கூட தொட விடல அவங்க. இருந்தா நம்ம கடுப்பாகமா இருக்குதுல. கரெக்ட் தான். ஏன்னா ஒரு 80 இருந்தா அடிக்க முடிஞ்சது யாரால பாத்தீங்கன்னா பங்களாதேஷால. பங்களாதேஷ்ல சூப்பரான இன்னிங்ஸ் ஆடுந்து அந்த டீமோட கேப்டன் சுல்தானா தான். அவங்க மட்டும் தான் 32 அடிச்சாங்க. பாக்கி எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட்ல டப்புன்னு. ஏன்னா இந்த பக்கம் கலக்குனது யாரு? டீம் இந்தியாவோட ஸ்ட்ராங் பவுலர்ஸ் ராதா யாதவ், அப்புறம் ரேணுகா சிங். ரெண்டு பேருமே 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 4 ஓவர் போட்டு ஒரு மேடின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராதா யாதவ் வந்து சூப்பரா வந்து பவுலிங் போட்டிருந்தாங்க. ரேணுகா சிங் செம்மையா போட்டிருந்தாங்க. இங்க எங்க இருந்து வந்து குளறுபடி ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கறதுல எப்படி மாறிச்சுன்னு சொல்லலாம். 4 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இவங்க 10 ரன் கொடுத்தாங்க, அவங்க 14 ரன். அதாவது ரேணுகா சிங் வந்து 10 தான் கொடுத்தாங்க, ராதா யாதவ் வந்து 14 கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் ரேணுகா சிங் மேன் ஆஃப் த மேட்ச் தட்டிட்டு போனாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க பக்கம் தான் போவோம். ஆப்வியஸ்லி ரெண்டு பேருமே வந்து ஒரு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல செமிஃபைனலில் ஆதிக்கம் செலுத்துனது டீம் இந்தியாவோட பவுலிங் யூனிட் தான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங் பெருசாக கஷ்டப்பட தேவையில்ல. ஆனால் இந்த பக்கம் இந்தியாவோட பேட்டிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்க டாமினன்ஸாக இருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரொம்ப ஈக்குவலாக இருக்கு. ஸோ பேட்டிங்ல வந்து நம்ம குருமன் ப்ரோ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு, கேமராமேன் ஸ்மிருதி மந்தனா 50 அடிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. கரெக்டாக 50 நாட் அவுட்ல வர முடிச்சுட்டு போயிருந்தாங்க. 2 பேர் மேட்சை முடிச்சுட்டு 11 ஓவர்லேயே பாய் சொல்லிட்டாங்க பங்களாதேஷுக்கு. இப்போதைக்கு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க இந்தியா உமன்ஸ் டீம். அண்ட் ஃபைனல்ல இந்தியா கூட மோத போறது யாரு? பாகிஸ்தான். ஏன்னா கப்பை தோக்குறதுக்கு இதே ஒரு பக்காவான டீம் அப்படின்னா பாகிஸ்தான் தான் சொல்லுவோம். எப்பயுமே உங்களுக்கு ஹோப்பு கொடுத்து ஃபைனல் வரைக்கும் வா எங்க கூட சண்டை போட்டு சொல்லுவோம். கடைசியில சண்டையில ஜெயிக்கிறது உமன்ஸ் டீம் பரவாயில்ல. பாகிஸ்தான்ல ஃபைனல் வரைக்கும் வராங்க, செமிஃபைனல் ஆடுறாங்க. அந்த பக்கம் இன்னொரு டீம் இருக்கு. அவங்க வந்து உள்ளே வரமாட்டேன்றாங்க. இப்பெல்லாம் என்னத்த பண்றதே தெரியல. அவங்க எல்லாத்தையும் மாத்தி பார்த்துட்டாங்க. கேப்டனை மாத்தினாங்க, கோச்சை மாத்தினாங்க, பாகிஸ்தான் டீமே மொத்தமா மாத்திரலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. பாப்போம் சாம்பியன் டிராஃப்ட் என்ன பண்றாங்க. மிலிட்டரி எல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா ஆனாலும் இது பண்ண முடியல. கிரிக்கெட்ல பெருசா செட் ஆக முடியல, மிலிட்டரி பக்கம் போறாங்க. ஓகே சரி, அதாங்க. சோ ஏசியா கப்பை பொறுத்த வரைக்கும் டீம் இந்தியா டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இப்போ ஃபைனல் கண்டிப்பா யார் கூட ஆட போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டில் சூப்பரான இன்னிங்ஸ், சூப்பரான பேட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம டீம் இந்தியா. டெஃபினட்டா இவங்க எல்லா கப்பையும் அடிச்சு நொறுக்குவாங்கன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க வாங்க. இப்போ வந்து அடுத்ததா பங்களாதேஷுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடக்க போகுது, பங்களாதேஷ் இந்தியா. சோ அதுக்கு வந்து யார வைஸ் கேப்டனா போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூமர் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து கில்ல அங்கேயுமே வைஸ் கேப்டனா ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு பெருசா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா வந்து ஃபுல் சொத்து மதிப்பு எழுதி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பிசிசிஐ பெரிய பிஆர் டீம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனா இது முடிவாயிருச்சு என்னன்னா அவர் வந்து 3 ஃபார்மேட்லயும் பிளே பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஃபார்ம் அவுட் ஆனாலும் அவரை பிளே பண்ண வைக்கணும்னா என்ன ஆப்ஷன்? ஒன்னு கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கு ரோஹித் விட மாட்டாரு. சார் வைஸ் கேப்டனா போட்டு விட போய் சொல்லிட்டோம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. சுமன் கில் ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணிட்டு சுமன் தலை இந்த இடத்துல வந்து யார போடாங்க ஓரமா இல்ல போடா சும்மா என்கிட்ட வரான். அதனால ஆக்சுவலி பும்ராவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பவுலருக்கு வந்து அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது சூப்பராகவே ஒர்க் ஆகும். பவுலர்ஸ் வந்து நல்லாவே கேமை வந்து கொண்டு போவாங்க. பவுலர் கேப்டன் ஆகலாமே அப்படிங்கிற அப்படி சொல்லும்போது நான் யோசிச்சு பார்த்தேன் டீம் இந்தியாவோட டெஸ்ட் டீமோட வைஸ் கேப்டன் பும்ரா தானே. இப்ப லிங்க் ஆகுமே கூட்டி கழிச்சு பார்த்தேன் பும்ரா தானே அப்படின்னு சொல்லி வச்சேன். அந்த ஆதங்கத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா நான் எதிர்பார்த்தேன்னா வேற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஆப்வியஸ்லி பும்ரா தான் கேப்டன் ஆவாரு அப்படின்ற மைண்ட் செட்லாம் நான் இருந்தேன்.
பும்ரா தான் வைஸ் கேப்டனா போடணும். கேப்டனே அவர் தான் ஆவார் நினைச்சு அடுத்தது. அவருக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவர் வந்து பவுலர், ஐ மீன் எல்லா மேட்சும் அவரால் ஆட முடியாது, அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அவருக்கு இன்ஜுரி ஆயிடும், இந்த மாதிரியான விஷயங்கள். நல்லா தானடா மனுஷருக்கு அவர் ஹார்திக் பாண்டியாவாடா? இல்ல, ஹார்திக் பாண்டியா எதுக்குன்னே டேமேஜ் இல்ல. ஹார்திக் பாண்டியாவும் நல்ல கேப்டன் தானே T20க்கு. ஆஹா, இது ஒத்துக்கிட்ட பாரு ஒரு வழியா. உண்மைண்ணா அது. இப்ப எதுக்கு கில்ல ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. புரியல. அது 3 ஃபார்மேட்டுக்குமே நல்ல வேலை 4வது ஃபார்மேட் தான் இருக்கா. ஐயோ இருக்கு, ஐபிஎல் இருக்கு. ஐபிஎல் அவர் தான் கேப்டன். ஐபிஎல் அவர் தான் டீம் நாசமா போச்சு. இப்ப யுவராஜ் சிங் வந்துட்டார்ல, அவர் உள்ள வந்த உடனே கோச்சிங் அமுச்சு விட்டாருல. யுவராஜ் சிங் உள்ள வராருல, எப்படி கேப்டன் வர மாட்டாரு கில் இருக்க வரைக்கும். கில் இருக்க மாட்டேன். நான் வரல, அமெரிக்கா டீம் நம்ம பக்கம் வரல. அபிஷேக் சர்மா இல்ல, இப்போ வந்து நீங்க சொன்னதனால நான் சொல்றேன், ஐபிஎல் டீம்ஸ் வந்து பல டீம்ஸ் வந்து இந்தியன் கோச்சஸ் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். சோ பஞ்சாப் கிங்ஸுமே ட்ரெவர் பைலிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு பதிலா ஒரு இந்தியன் கோச்சை தேடிட்டு இருக்கதா சொல்றாங்க. சேவாக் ரெய்னாவோட பேர்லாம் அடிபடுது, ஆனா வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம். அது இல்லாம இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் வந்து யுவராஜ் சிங்கை டார்கெட் பண்றாங்க. ஆசிஷ் நெஹ்ரா வேற டீமுக்கு கோச்சாக போக பஞ்சாபுக்கு அப்ப கோச்சா வந்து கண்டிப்பா யுவராஜ் சிங் போடுவாரு. அங்க பிரித்தி தான் இருக்காங்க இப்போதைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க யுவராஜ் சிங். ஆனா ஏதோ ஒரு ஐபிஎல் டீம்ல கோச்சாக போறாரு. இல்ல முன்னது ஒரு காலம் ஞாபகம் இருக்கு. சோ அதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி அப்டேட்டா நம்ம தெரிஞ்சுப்போம். எல்லாமே இப்போதைக்கு ரூமர் தான். ஜூலை 31 அன்னைக்கு ஐபிஎல் பத்தின பல விஷயங்கள் வந்து மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அதாவது எத்தனை பேர் ரிட்டைன் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது, திரும்ப எப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, இதெல்லாம் சொல்ல போறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நம்ம தலை என்ன ஆக போறாங்க, அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓடுறா. இந்த மாதிரி தகவலாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், ஆல்நாள் ஸ்போர்ட்ஸை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். வேற எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்கல. ஒரு பக்கம் ஒலிம்பிக்கை கவர் பண்றோம், ஒரு பக்கம் கிரிக்கெட்டை கவர் பண்றோம், உமன்ஸ் கிரிக்கெட்டும் கவர் பண்றோம், கபடியை கவர் பண்றோம், ஃபுட்பாலை கவர் பண்றோம். நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். வணக்கம்.